டிப்ஸ் வந்து செஸ்ட்டுக்கான எக்ஸசைஸா இல்லை ட்ரைசெப்கான எக்ஸசைஸாங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த வீடியோவில் அந்த எக்ஸசைஸோட ஃபுல் பயோமெக்கானிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்த மசிலுக்கான எக்ஸசைஸ் அதுன்னு. டிப்ஸை பொறுத்த வரைக்கும் மெஜராக 3 மூமெண்ட் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 3 மூமெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ஹோல் எக்ஸசைஸே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் ஆடக்ஷன் போ. ஸோ ஹரிசாண்டல் ஆடக்ஷனுங்கிறது உங்கள் கையை வந்து உங்கள் பாடிக்குள்ளே கொண்டு வருது, வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வர மூவ்மெண்ட் பேர் தான் ஆடக்ஷன். ஸோ இந்த மூவ்மெண்ட் பண்ணுறச்சு உங்களோட செஸ்ட் மசில் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஷோல்டர் ஃப்ளெக்ஷன், கீழேருந்து மேலே கொண்டு போகிற மூவ்மெண்ட் பேர் வந்து ஷோல்டர் ஃப்ளெக்ஷன். ஸோ ஷோல்டர் ஃப்ளெக்ஷன் பண்ணுறச்சும் உங்களோட செஸ்ட் மசில் தான் ஒர்க் ஆகும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களோட எல்போ ஃப்ளெக்ஷன். ஸோ எல்போ ஃப்ளெக்ஷனுங்கிறது கீழே மேலே போயிட்டு கீழே வருது வந்து எக்ஸ்டென்ஷன். ஸோ எல்போ ஃப்ளெக்ஷன் ஆடுறது வந்து உங்களோட ட்ரைசெப் மசில் ஒர்க் ஆகும். இந்த 3 மூமெண்ட் புரிஞ்சினாலே இப்போ நம்ம எக்ஸசைஸை வந்து டைசெக்ட் பண்ணுறச்சு உங்களுக்கு புரியும் எந்த மசில் அது வந்து ஒர்க் ஆகுதுங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ஸில் வச்சு நம்மளுக்கு டபுள் பாரும் இருக்கு, பெஞ்ச் டிப்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பெஞ்ச் டிப்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேரலல்னா டபுள் பார் டிப்ஸ் வந்து எப்படி பண்ணலாம், அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அது வந்து செஸ்டா இல்லை வந்து ட்ரைசெப்பானுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெஞ்ச் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பெஞ்ச் டிப்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு கையை வந்து ஜஸ்ட் உங்கள் பாடிக்கு அவுட் சைடு கொண்டு போகிறோம். இங்கேருந்து காலை எவ்வளோக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுமோ பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து அப்ரைட் பொசிஷனில் இங்கே வந்து யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா எல்போஸ் ஃபார்வர்டில் இருக்கும். ஆக்சுவலாக பெஞ்ச் டிப்ஸ் வந்து ஒரு ஷோல்டருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகக்கூடிய எக்ஸசைஸ் தான். ஸோ ஸ்ட்ரெயின் ஆகாமல் பண்ணணும்னா நம்ம ஷோல்டர்ஸ் வந்து எவ்வளோக்கு பின்னாடி வைக்க முடியுமோ அவ்வளோக்கு பின்னாடி வைக்க போகிறோம். ஸோ இன்டர்னல் ரொட்டேஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இன்டர்னல் ரொட்டேஷன் பண்ணுறச்சு நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெயின் வந்து நம்மளுக்கு ஷோல்டருக்கு போகும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெயினை நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷோல்டர்ஸை எவ்வளோக்கு பின்னாடி வச்சு பண்ண முடியுமோ அவ்வளோக்கு பின்னாடி வச்சு பண்ண போகிறோம். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம பின்னாடி வச்சுட்டு இங்கே நம்ம காலை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்ரைட் பொசிஷனில் இங்கேருந்து எவ்வளோக்கு நம்ம கீழே வர முடியுமோ, நம்ம நெக்கோ ஷோல்டரோ கொலாப்ஸ் பண்ணாமல் நம்ம கீழே வந்துட்டு மேலே வர முடியுமோ, இதுதான் உங்களோட டிப்ஸோட மூவ்மெண்ட். ஸோ இந்த டிப்ஸோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோக்கு கீழே வச்சேன், என்னோட பேக் பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, என் நெக்கு கொலாப்ஸ் ஆகாமல் நான் வரைச்சேன். என் எல்போ மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, என் எல்போவில் ஃப்ளெக்ஷன் ஆடுது. இந்த மூமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு லெவரேஜ் வந்து நம்மளுக்கு எல்போவில் தான் இருந்தது. நிறைய எல்போ ஃப்ளெக்ஷன் நடக்குச்சு. நம்மளுக்கு என்ன மசில் ஒர்க் ஆகும்னா நம்ம ட்ரைசெப் மசில் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த பொசிஷனில் நம்மளுக்கு செஸ்ட்டுக்கான லெவரேஜ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால நம்ம பெக் மசில் வந்து பெஞ்ச் டிப்ஸில் நம்மளுக்கு பெருசாக ஒர்க் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் ஒர்க் ஆகுது வந்து நம்மளுக்கு ட்ரைசெப் தான். பட் இதுவே பேரலல் டிப்ஸ்னு ஒன்று இருக்குது, இல்லை டபுள் பார் அண்ட் போ. ஸோ இந்த மூவ்மெண்ட் பண்ணுறச்சு நம்ம அதை ட்ரைசெப்க்கும் பண்ணலாம், நீங்கள் அது செஸ்ட்டுக்காகவும் பண்ணலாம். ஸோ அதில் நம்ம மூவ்மெண்ட் எப்படி மாற்ற போகிறோம், அதில் எப்படி லெவரேஜஸ் மாறுதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பேரலல் டிப்ஸ் போச்சு நம்மளோட லெவரேஜ் எப்படி மாறுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து டபுள் பார் அண்ட் போ இல்லை பேரலல் பார் அண்ட் போ, நீங்கள் எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ நம்ம இதில் க்ளோஸாக பிடிக்க போகிறோமா இல்லை வைடாக பிடிக்குமாங்க போகிறது நம்மளோட இஷ்டம் அது. ஸோ நம்ம ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு டெப்த் வரணும்னா நம்மளுக்கு வந்து வைடாக பிடிச்சா மட்டும்தான் நம்மளால கீழே போக முடியும். க்ளோஸாக பிடிச்சோன்னா என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து ஒரு கீழே போகிறதுக்கான பொசிஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வைடாக பிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பிடிச்சிட்டு நம்ம வந்து மேலே புஷ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்னோட பேக்கை நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நான் கீழே வந்தேன்னா அகெயின் என்னோட எல்போவை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அண்ட் மேலே வர போகிறோம். ஸோ இந்த பொசிஷனில் என்னோட எல்போவில் தான் மேக்ஸிமம் லெவரேஜ் இருக்குது. ஸோ என்னோட எல்போ ஃப்ளெக்ஷன் தான் மேக்ஸிமம் நடக்குது. என்னோட மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் வெறும் என்னோட ட்ரைசெப் மசில் தான் போகிறது. சரி, இதையே நம்ம செஸ்ட்டுக்கு ஆன எக்ஸசைஸாக எப்படி மாற்ற போகிறோம்னா நம்ம ஸ்லைட்டாக லீன் ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குச்சு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் லெவரேஜ் மேக்ஸிமம் எல்போக்கு தான் போகணும். இப்போ நமக்கு லெவரேஜ் வந்து பெக்குக்கு வரணும், நம்ம வந்து ஹிப்ஸ் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு லீன் ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். ஸோ பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே புஷ் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு பதிலாக லீன் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன், ஹிப்ஸ் பின்னாடி போகிறது. இங்கேருந்து நான் கீழே வரைச்சி எல்போ கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா எல்போ ஃப்ளெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் என்னோட செஸ்ட்டில் மேக்ஸிமம் லெவரேஜ் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த பொசிஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பெண்டட் புஷ்அப் மாதிரி இருக்கும். நம்ம புஷ்அப் பண்ணுறது காற்றுல புஷ்அப் பண்ணால் எப்படி இருக்கும், சஸ்பெண்டில் அப்படி பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரியான பொசிஷனுக்கு மாறிடுது. ஸோ நம்ம லீன் ஃபார்வர்ட் பண்ணுறச்சு மேக்ஸிமம் பொசிஷன் வந்து நம்மளோட செஸ்ட்டுக்கு போகிறது. ஏன்னா ஷோல்டர் பின்னாடி இருக்குது, நம்ம செஸ்ட்டு ஃபார்வர்டில் வருது. இப்போ நீங்கள் பெஞ்சே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம், ஷோல்டர் பின்னாடி தள்ளிட்டு பெஞ்ச் பண்ணுறோம். அப்போ தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் நம்ம செஸ்ட்டுக்கு போகுங்கிறதுனால. அதே தான் இதுலையும் எந்த மசில் முன்னாடி இருக்கோ அந்த முன்னாடி இருக்க மசில் தான் மேக்ஸிமம் லோட் நம்மளுக்கு போகும். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக செஸ்ட்டை ஃபார்வர்டில் கொண்டு வரோம். ஏன் இதில் நம்மளால் செஸ்ட்டில் ஃபார்வர்ட் முடியுதுன்னா பெஞ்சில் முடியலன்னா பெஞ்சில் நம்ம கை பின்னாடி இருக்குது அதனால் கொண்டு வர முடியாது. இங்கே நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயோ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்குது, நம்ம இங்கே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ போகிறேன்னா எனக்கு பின்னாடி இல்லை, எனக்கு ஃபார்வர்டில் இருக்குது. ஸோ ஃபார்வர்டில் இருக்கச்சே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹரிசாண்டல் அப்டக்ஷன் உங்களோட பெக் மசில் தான் மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஃபார்வர்டில் பிடிச்சி பண்ணுறதுனால என்னால் மேக்ஸிமம் லெவரேஜ் என்னோட செஸ்ட்டு கொண்டு வர முடியுது பெஞ்சுக்கு கம்பேர் பண்ணுறச்சு. ஸோ இங்கே நான் பிடிச்சிட்டு திருப்பி அகெயின் நான் புஷ் பண்ணி
இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா ஆப்வியஸாக என் லெவரேஜ் வந்து என் ட்ரைசப் போகும். ஸோ இங்கேருந்து லீன் ஃபார்வர்ட் பண்ணி இங்கேருந்து நான் கீழே வர போகிறேன். ஸோ அகெயின் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மசில் ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் ஸ்ட்ரெச்டு பொசிஷனில் தான் நம்மளால் மேக்ஸிமம் மசில் கெயினும் பண்ண முடியும். ஸோ ஒரு சின்ன கியூ, இந்த கியூ தெரிஞ்சதுன்னா நம்மளோட செஸ்ட் மசிலை இன்னும் பயங்கரமாகவே டார்கெட் பண்ணலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹரிசான்டல் ஆடக்ஷனில் மட்டும்தான் நம்ம செஸ்ட் மசில் ஒர்க் ஆகும். ஸோ அப்படிங்கும் போது நம்ம கீழே போயிட்டு மேலே வரதுக்கு பதிலாக நம்மளோட ஃபோர்ஸ் வந்து இன்டு தி பார் இருக்கட்டும். ஆப்வியஸாக இந்த பார் மூவ் பண்ண போகிறது இல்லை, ஃபிக்ஸ்டாக இருக்க போகிறது. பட் ஆனால் நம்ம புஷ் பண்ணிச்சு சும்மா கீழே போயிட்டு மேலே வரதுக்கு பதிலாக ட்ரை டு புஷ் இட் இன்டு யுவர் பாடி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செஸ்ட் மசில் இந்த சைடில் புஷ்ட்டு ஸ்குவீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை டு கெட் அன் ஆடக்ஷன் இன்டு யுவர் பாடி. ஸோ ஆடக்ஷன் மூவ்மெண்ட் வரைச்சு என்ன ஆகுனா நம்மளுக்கு பெக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக போகும். ஸோ நம்ம ஃபார்வர்டில் போயிட்டு இங்கேருந்து நான் பாரை உள்ளுக்குள்ளே தள்ள பார்க்குறேன். ஸோ தலை பார்த்துட்டு மேலே வர போகிறேன். ஸோ இந்த கியூ வந்து நீங்கள் நாம வச்சிட்டிங்கன்னா சும்மா கீழே போயிட்டு மேலே வரதை ஃபோக்கஸ் பண்ணுறதோட கீழே போயிட்டு மேலே வச்சு உள்ளே தள்ள பாருங்கள் பார். ஆப்வியஸாக பார் மூவ் ஆகுது. பட் ஆனால் உள்ளே தள்ள பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு அந்த ஆடக்ஷன் மூவ்மெண்ட்டுக்கு இன்னும் ஃபோக்கஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து டிப்ஸ் வந்து ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட்டா ட்ரைசப் ஒர்க் அவுட்டானா பேரலல் பாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டுத்துக்குமே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து செஸ்ட்டுக்கும் பண்ணலாம் இல்லை ட்ரைசப்க்கும் பண்ணலாம். பட் ஆனால் சின்ஸ் நம்மளோட ஹேண்ட் பொசிஷன் பின்னாடி கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால பெஞ்சில் வந்து செஸ்ட்டுக்கு போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் யூஸ்வலாக நான் வந்து டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே தான் லைக் டபுள் பார் இல்லை பேரலல் பார் தான் நான் பெட்டராக சூஸ் பண்ணுவேன். ஏன்னா உங்களோட ஷோல்டர் பொசிஷன் வந்து மச் சேஃபரான பொசிஷனில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து நல்லாவும் உங்களால் லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பெஞ்ச் டிப்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு ட்ரைசப் போடுறதுனா இருந்தாலும் நீங்கள் வந்து இதிலே போடலாம். பட் ஆப்வியஸாக பிகினர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதை போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க வேணால் நீங்கள் பெஞ்ச்லேருந்து ஆரம்பிச்சுட்டு ஸ்லோவாக ஸ்ட்ரென்த் கெயின் ஆக நீங்கள் வந்து பேரலல் பாரோ இல்லை டபுள் பாரோ போடலாம். ஏன்னா இது மச் எஃபிஷியன்ட் when compared to the bench. ஸோ இப்போ ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன எக்ஸசைஸ் நம்ம எடுத்தினாலும் அதோட லெவரேஜ் நம்ம எப்படி மாற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான மசில்ஸ் தான் அதுக்கான எக்ஸசைஸ்க்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது கன்ஃபியூஷனோட சுற்றி இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு பயோமெக்கானிக்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை எக்ஸசைஸ்க்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த எக்ஸசைஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.